ஹலோ அவெஞ்சர்ஸ். இந்த வாரத்துக்கான மார்வல் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மார்வல் நாட் நட்ஸ் ஒன் கிடையாது, இனிமேல் மிஸ்டர் மார்வல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னாங்க, மார்ச் 16 அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுடைய மொதல் ட்ரெய்லர் மார்ச் 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா மார்ச் 14 அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் மாதம்னாலே மார்வலுக்கான மாதம் தான் நினைக்கிறேன். நானும் அப்போ தான் பிறந்தேன். ஸோ ஐ திங்க் ஏன் இப்படி பார்க்குறாரு? அத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. ரொம்ப இப்போ தான் ஏதோ என் கேம் போய் நான் 3 தடவை பார்த்த மாதிரி இருந்துச்சு தேட்டரில். இப்போ பார்த்தா டைம் இஸ் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். இங்கிலீஷ் அதை விட இன்னொரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நியூஸ் ஆஃப் த டே. இதுதான் பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் கேஜ் மறுபடியும் கோஸ்ட் ரைடரா எம்சியூவில் வரப்போறாரு. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஆனால் டூம்ஸ்டேல வரப்போகிறது இல்லையா? ஸோ சேட். ஏன்னா டூம்ஸ்டே பெரிய படம், அதில் நிக்கோலஸ் கேஜ்லாம் வந்தால் தேட்டர் அப்படியே ஃபயர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சீன் அமைய போகிறது இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம். அதை விட இன்னொன்று, இது நிறைய என்னன்னு தெரிலங்க. இது வந்து கன்ஃபார்மாக அஃபீஷியலாக கூட நம்ப முடியல. பிகாஸ் சாடி சிங் தெரியும்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 வர போகிறாங்கிறது டீயா பரவிட்டு இருக்குது. எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டு தான், சரியா? ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, என்ன கேட்டுன்னு இன்னும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேரி ஜேனா இல்லை ஜீன் கிரேவான்னு. ஆனால் ஸ்பைடர்மேன் 4க்குள்ளே எதுக்கு ஒரு எக்ஸ்மென் கேரக்டர் ஜீன் கிரே வராங்கிறது எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக மேரி ஜேனா தான் இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல தெரில மொத்தமாக. அதாவது இது ஒரு கொலாப்ஸ். யாராச்சும் போய் எவனாச்சும் ஏதாச்சும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எம்சி ப்ரோ வீடியோவே பார்த்தேன். வந்துட்டாரு எம்சி ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஆச்சு பார்த்து வந்துட்டாரு. அவரும் போட்டுருந்தா அவருக்கும் பெருசாக தெரில. இதே தான் அவரும் சொன்னார். சாடி சிங்க் வந்து இவங்களா நடிக்கிறாங்களா இல்லை அவங்களா நடிக்கிறாங்களான்னு யாருக்குமே தெரில. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கே அஃபிஷியலாக நியூஸ் வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ அவங்களாலையும் பெருசாலாம் மறைச்சி வைக்க முடியாதுங்க. சோனியை பற்றி தெரியாதா? அதுவும் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டை பச்சையாக ஃபோட்டோ எடுத்து அதை லீக் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் வந்துடும். என்ன கேப்டன் இப்போ பெருசாக தெரில. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோனியை நம்பிடோர் கைவிடப்படார். கலாய்க்கிறேன், பட் ஸ்டில் ஓகே. இன்னொன்று, நம்ம வாண்டா, என் செல்லக்குட்டி வாண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எலிசபெத் ஆல்சன் சொல்கிறேன். அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. வாண்டா கேரக்டர் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். 10 வருஷமாக எனக்கு அது இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்குன்னு. எங்களுக்கும் உங்களை மறக்க முடியாத நினைவாக தான் இருக்கீங்க. மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்ல வாண்டா. அப்படியே ஜாலியாக இருக்கும். வருவாங்களான்னு தெரில. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயார் படத்துக்கு வாண்டாவா அப்படின்னு. பார்ப்போம். இப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக மார்வல் அவங்களெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஒரு தடவை ஃபினிஷ்னா ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுறானுங்க. வந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு சொல்லுங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு? வாண்டா மறுபடியும் வந்தா எலிசபெத் ஆல்சன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. யுஎஸ் நைபர் ஸ்பைடர்மேன் சீசன் பார்த்து முடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, யாரும் பெருசாக நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கமெண்ட்ரி போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் போட்டுருவேன். இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 2 எபிசோட் பிரேக் டவுனாச்சும் நான் போட ட்ரை பண்ணுறேன். நம்புங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஷஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. டேர்டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நானும் ஒரு 3 எபிசோட் பார்த்துட்டேன். 3வது எபிசோட்லாம் தரோம். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ஸ்டில் அப்படி நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேர்டெவில் சீசன் 3 அந்த சீசன் 2 எபிசோட் 3 ரொம்ப ஸ்வெட் ஆகுது. பட் எனிவேஸ், இது ராட்டன் டொமேட்டோஸில் பார்த்தீங்கன்னா 92% கொடுத்துருக்கானுங்க. அன்பிலீவபிள். அதுவும் 3 எபிசோட்லேயே இவ்வளோ கொடுத்தது வந்து ரொம்ப எல்லாருமே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. தரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வயலன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்களே, இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதுவும் 3rd எபிசோட் தரமாக இருக்குது. நான் பார்த்துட்டு அப்படியே ஃபயர் அப்படின்னு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் எபிசோட் 3 தரம். யாரும் போய் பார்க்கலன்னா மறக்காமல் டைம் கிடச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது. என்னை நம்பி பாருங்கள். ஓகே, என்னை நம்பி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பனிஷருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் மார்வல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதில் ஜான் பேர்டல்தால் அவர் கோ-ரைட்டராக ஹையர் பண்ணாங்க. அவர் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பனிஷர் வேலை, இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற பனிஷர் வேறு. இனிமேல் அவர் என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுத்து சொல்லியிருக்காரு.
நான் என்ன பார்க்குறேன் பாருங்க, ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட டபுளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்தால் நல்லா இருக்குங்க. பனிஷர் நல்ல கேரக்டருங்க, ரொம்ப ஒரு மோர் ஆஃப் லைக் அன் ஆன்டி ஹீரோ தான் அவர். சூப்பரான கேரக்டரு, காமிக்ஸில் அவ்வளோ விரும்பி பார்த்த ஒரு கேரக்டரில் அவரும் ஒருத்தர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை, லாஸ்ட் நியூஸ், டூம்ஸ்டே பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிச்சு 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 டூம்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபிஷியல்னு சொல்ல முடியாது, பட் மோர் ஆஃப் லைக் ஒரு 50-50 அப்படி வச்சுக்கலாம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 2 படம் வரப்போகுது இல்லைங்க ரூசோ பிரதர்ஸ் கீழே, அவெஞ்சர்ஸ் டே. டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் இருக்குமாமா ரன் டைமு. சீக்ரெட் வாஸ் வந்து 3 ஹவர்ஸ் இருக்குமாமா. ஆனால் அது நிறைய பேர் இது என்னன்னா, ஷூட்டிங்கும் ஒன்று ஆரம்பிக்கல, எப்படிடா நீங்கள் டியூரேஷன்லாம் சொல்கிறீங்க, எக்ஸ்டெண்டாக கூட ஆளுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா யார் சொல்கிறாங்க எப்படின்னு தெரில எனக்கும் பெருசாக. பட் எனக்கு கிடச்சிச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அஃபிஷியல் இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். 50-50 நீங்கள் நம்பலாம், 50-50 அவ்வளோதான். ஓகே, சரி, இது லாஸ்ட் நியூஸ்னு சொல்ல வந்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கான்செப்ட் ஆர்ட் வந்துச்சுங்க டூம்ஸ்டே. அது நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இது என்னன்னா, இது உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி காமிக்குன்னு நான் இது பண்ண பார்த்தவ 2015 ஒரு சீக்ரெட் வாஸ் புக் வந்துச்சு, காமிக்ஸ் புக்கு. அதை அடாப்ட் பண்ணி அவங்க எடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த மெடிவல் டைம்ஸில் போய் தான் கதை நடக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது சீக்ரெட் வார்ஸ் 2015 இன்ஸ்பிரேஷன் தழுவலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய வந்துருக்கு சீக்ரெட் வார்ஸில். எனக்கு தெரிஞ்சு 2015 தான் இருக்கும். பார்த்தா கான்செப்ட் ஆர்ட் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஹைப்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூஸ்டாம் தான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக வர போகிறாங்க டாக்டர் ட்ரூம்க்கு. அட் த சேம் டைம் ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இவர் கீழே ஸ்லேவாக இருக்க போகிறாராமா. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி படம் எப்படி இருக்க போகுது? என்னது வில்லன் பேஸ்ட் மறுபடியும் ஒரு தானோஸ் மாதிரி ஒரு கேரக்டரை கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஹைப் கிளம்பி இருக்கு. ஆனால் இதுதான் இப்போ ஃபேக்குங்கிறாங்க, என்னன்னு தெரில. பட் எனிவேஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதாவது எனக்கு சூசாம் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. நான் ஞாபகம் இருக்கான்னு தெரில, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன டைமில் எல்லாம் நேமோருக்கு பிடிச்சி நேமோர் நீ வாழ போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. என்னன்னு நானும் பெருசாக பார்க்கலாம். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, காமிக்ஸில் சூஸ்டாமும் நேமோரும் கிசு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரூம் கூடயும் கிசுங்கிற மாதிரி இருக்குது. தெரில, நான் தப்பாக அதே கேரக்டர் அசினேட்லாம் பண்ண விரும்பலை. ஆனால் காமிக்ஸில் அப்படி தான் இருக்குது. பெருசாக காமிக்ஸில் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. பிளாக் விடோவும் அதே மாதிரி தான். இல்லை, அதை பற்றி ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபெமினிசம் தப்பாக லூசுத்தனமாக பண்ணுறானுங்க ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு. அப்போ ரொம்ப சீப்பாக பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க. இந்த வாரத்துக்கான நியூஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பெரிய வீடியோவால் இருக்க வாய்ப்பில் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வந்திருக்கும். பெருசாக மிஞ்சி போயிருந்தா. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பேசலாம், வாங்க பழகலாம். கமெண்ட் போடுங்க, ஜாலியாக பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவன் ஜஸ்ட் see you in the next one. Cheers.